ஹை கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லாங்குவேஜ். பைத்தானை விட எனக்கு இப்போ வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கரண்ட்லி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஜாவாஸ்கிரிப்ட் பை டிஃபால்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற லாங்குவேஜோட ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நான் டிஎஸ்ஏ கற்றுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸில். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஎஸ்ஏ போகிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக டிஎஸ்ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நிறைய எரர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற லாங்குவேஜில் வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் எரர் வரதை விட லாஜிக்கல் எரர் மட்டும் நீங்கள் டீல் பண்ணாலே போதும். டிஎஸ்ஏ போனால் டிஎஸ்ஏ அப்படின்னு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட்டை முதல்ல நீங்கள் நல்லா கற்றுக்கணும். நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நான் ஒன்று சொல்கிறேன். வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப் ரிலேட்டடான ஒரு லாங்குவேஜ். HTML CSS அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும். கரெக்டாக அது வந்து ஒரு ஏபிஐ கால் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கார்ட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எது பண்ணணும்னாலுமே நம்ம ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். அண்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட மோஸ்ட் வைட்லி யூஸ்டு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான். வருஷம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபேக்ட். நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் ஆகணும்னா கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் கண்டிப்பாக கற்றுக்க தான் போகிறீங்க. அதுக்கு தான் வந்து ரியாக்ட் வெப் டெவலப்மெண்ட் டெமோ கிளாஸஸ் வந்து ஓடின் ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணுறது மூலியமாக ரியாக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஓடின் ஸ்கூலோட கரிக்குலம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்டேட்டடாக வச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும். அதோட ரெக்கார்டிங்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஓடின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டு மென்டார்ஷிப்புமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் அண்ட் 4000+ ஆக்டிவ் லேர்னர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் ஓடின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அவங்களே வந்து கம்பெனிஸ் கூட போயிட்டு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் பேக்கேஜ் வந்து வாங்கி தருவாங்க. நான் ஏன் உங்களை இந்த டெமோஸ்ட்ரேஷன் அட்டென்ட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே எப்படி வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஜாப் எடுக்கிறது அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் லைவாக அதை ஆன்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில ரிவார்ட்ஸுமே காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன இப்போ எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. யாரெல்லாம் இங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா உங்களோட பேஜ் போய் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் டெமோஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 18th March அண்ட் ஆல்சோ 20th March வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எப்போ முடியுமோ அப்போ வந்து நீங்கள் டெமோஸ்ட்ரேஷன் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த டெமோஸ்ட்ரேஷன் புக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. அவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்ட் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடின் ஸ்கூலில் எப்பயுமே வந்து ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டும் இருக்கும். நீங்கள் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐல கூட பே பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அவங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து சேரும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெண்டன் H வந்து 1995 வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணார். அப்போ வந்து இதுக்கு அவர் வச்ச பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோக்கா அப்படின்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இது லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு மாற்றினாங்க. லைவ் ஸ்கிரிப்ட் தான் ஜாவாஸ்கிரிப்டோட ஒரிஜினல் நேமு. அதுக்கப்புறம் ஜாவா வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. சரி ஓகே, ஜாவா வந்து ஃபேமஸ் ஆகுது, நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சாங்க. பட் ஆனால் ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த டவுட் இருந்தாலும் இப்போயே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்டும் சம்மந்தம் இல்லை. இது ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1995. அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்டில் சில வெர்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து EC1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அது ECMAScript அப்படின்னு சொல்லுவாங்க. ECMAScript 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து 14 வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஸ்டாண்டர்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது வந்து ECMAScript 6 or 7. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாருமே கன்ஃபார்மாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தால் அந்த வெர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்டை நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா லாங்குவேஜோட இருக்கிறதுலே ஈஸியாக நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு கம்பைலர்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேக் வந்து உங்கள் HTML போட்டு நல்ல நீங்கள் உங்கள் கோட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். டேரெக்டாக உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூட பரவாயில்ல, நீங்கள் ப்ரௌசரில் ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்னு கொடுத்துட்டு கன்சோல் அப்படின்ற டேப்பில் போய்ட்டு நீங்கள் பாட்டு டேரெக்டாக உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கூட டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி இதை வந்து ரன் பண்ணுறது. ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கணும். வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறத விட இதில் வந்து வேரியபிள்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் 3 types ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வேர், இன்னொன்று லெட், இன்னொன்று வந்து கான்ஸ்ட். வேரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஹாய்ஸ்டிங் கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறது வேறு. ஹாய்ஸ்டிங்கிறது ஒரு கேவலமான கான்செப்ட். அது வந்து கற்று வச்சுக்கோங்க, அதை யாருமே யூஸ் பண்ணாதீங்க, அதை யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ இந்த வேர் அப்படின்றதுல சில லிமிடேஷன் இருக்குது. இந்த ஹாய்ஸ்டிங்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு கிரியேட் பண்ணதான் வந்து இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட்ன்றது. இந்த வேரை வந்து ரீஅசைன் பண்ணிக்கலாம், ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் லெட்டை வந்து ரீடிக்ளேர் வந்து பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடிக்ளேரும் பண்ண முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னா அசைன்மெண்ட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, டிக்ளரேஷன்
என்னன்னு பார்த்துக்கோங்க. இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாய்ஸ்டிங். ஆப்வியஸ்லி இந்த ஹாய்ஸ்டிங்ன்றது வந்து ஒரு கேவலமான கான்செப்ட். என்னடா இப்படி சொல்கிறீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ்லாம் எதுவுமே கிடையாது. பழைய கோட் அடிச்சு வச்சுட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹாய்ஸ்டிங் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்டர்வியூஸில் இதை வச்சு நிறைய கேள்வி கேட்பாங்க. அதை தாண்டி ரியல் வேர்ல்டில் யாருமே இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹாய்ஸ்டிங்ன்றது தேவையில்லாமல் உங்கள் கோடில் வந்து காம்ப்ளெக்சிட்டி தான் ஏற்றி விடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு வேரியபிளுக்கு நேம் சேர்க்கறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் 2 ஸ்கோப் தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது வந்துட்டு ஸ்கோப் எத்தனை ஸ்கோப்னு கேட்டாங்கன்னா 2 தான். ஒன்று குளோபல், இன்னொன்று லோக்கல். அவ்வளோதான். இதில் தான் வந்து சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் வந்து 2 தான். ஒன்று குளோபல், இன்னொன்று லோக்கல். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் லெக்சிக்கல் ஸ்கோப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரல் டெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுமே என்னென்னு கற்றுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அக்ஷய் சனியோட நமஸ்தே ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. பேசிக் கான்செப்ட் நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ போய் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் 2 டேட்டா டைப் தான். ஒன்று வந்து பிரிமிட்டிவ், இன்னொன்று நான் பிரிமிட்டிவ். இந்த பிரிமிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, நல்லு, அன்டிஃபைன்டு, நம்பர், அதுக்கப்புறம் பூலியன் இதெல்லாம் வரும். அது இல்லாமல் நான் பிரிமிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பிரிமிட்டிவ்ல வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா டைப் பார்க்கறதுனால எப்படி வந்து ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுவுமே வந்து கற்றுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் இன் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஹேஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸை வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அண்ட் அரேலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அரேல வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மேப்பு, ரெடியூஸ், ஃபில்டரு அண்ட் ஷார்ட் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்கள் போய் கோட் அடிக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நல்லா கற்றுக்கோங்க. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு ஃபார் லூப் அடிச்சு இல்லை மேனுவலாக வந்து புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணி அதில் வந்து சில ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக மேப்ன்ற மெத்தட்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்பில்ட் மெத்தட் வந்து எப்பயுமே எஃபிஷியன்ட். அதுதான் வந்து ரெக்கமெண்டடுமே கூட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் கேஸ்டிங்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டைப்ஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்பர் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, அண்ட் பூலியன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, இல்லை நம்பர்னு ஒரு டைப் இருக்குது, ஸ்ட்ரிங்னு ஒரு டைப் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் நம்பராக மாற்றணும் அப்படின்னா எப்படி நான் மாற்றுறது அப்படின்றது தான் வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கும். அதையுமே வந்து கற்று வச்சுக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் அண்ட் இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங். இம்ப்ளிசிட் அப்படின்னா வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா அது இம்ப்ளிசிட். நம்மளே வந்து இதை வந்து கேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங். இந்த டைப் கேஸ்டிங்லேயே வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா வந்து டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் கொஹிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையுமே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற டாபிக்ஸில் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறதுனால என்னால் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஷார்ட் வீடியோவோ வந்து என்னால் மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ்டு கலெக்ஷன். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்ட் அரேஸ் அண்ட் வெறும் அரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதை கற்றுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீடு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது வந்து இங்கே வந்து மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, வீக் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, செட் அப்படின்னு சொல்லுவாங்க, வீக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த வீக் செட்டுக்கும் வீக் மேப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜேசான் டேட்டா. இந்த ஜேசான் டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு எந்த மாதிரி டேட்டா கொடுக்கணும் அப்படின்றத நல்லா கற்றுக்கோங்க. இந்த ஜேசான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. மற்ற எல்லா ஒரு லாங்குவேஜ்லையுமே வந்து நீங்கள் டேட்டாவை பாஸ் பண்ணி அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஜேசான் அப்படின்ற ஃபார்மேட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவாலிட்டி கம்பேரிசன். இப்போ ஈக்குவாலிட்டி கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா வந்து there are 2 types of equality. ஒன்று வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் தென் இன்னொன்று வந்து லூஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இது என்னென்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி வந்து ஒரு டைப்பையும் செக் பண்ணும், அதோட வேல்யூவும் செக் பண்ணும். இந்த டபுள் ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட டைப் வந்து செக் பண்ணாது, வேல்யூஸை மட்டும் வந்து செக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் டாட் இஸ் ஈக்குவல் ஆப்ஜெக்ட் டாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லூப்ஸ் அண்ட் ஐட்ரேஷன். எல்லா லாங்குவேஜ்க்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லூப்ஸ் அண்ட் ஐட்ரேஷன். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார் ஸ்டேட்மெண்ட், டூ வைல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் வந்து வைல் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கண்டிஷனல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷனல் வந்து இஃப் எல்ஸ் இஃப். இது வந்து மற்ற லாங்குவேஜ் மாதிரி சிமிலர் தான். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்ஸ்லேயே வந்து ஃபார் இன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஃபார் ஆஃப் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் பிரேக் கண்டினியூ இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பிரேக் கண்டினியூ யூஸ் பண்ணுறப்போ வந்து லேபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லேபிள் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் பழைய கோட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சு லேபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து கற்றுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நீங்கள் கற்றுக்கணும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரை எப்படி ஒர்க் ஆகுது, கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைனலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எரர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து எரர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றதுமே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸ்பிரஷன் ஆப்ரேட்டர்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எக்ஸ்பிரஷன்ஸை பார்ப்போம். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, கம்பேரிசன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அரித்மெட்டிக் இருக்குது, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, பிகின்ட் இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், அண்ட் தென் கண்டிஷனல் ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் கமா ஆப்ரேட்டர் இருக்குது, யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே என்னென்ன பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லை, இது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, சிம்பிளான ஒரு கான்செப்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 2 minutes ஃபார் ஈச் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து இது வந்து கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ஆரோ ஃபங்க்ஷன் என்னது, அதை ஏன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ்னா என்னது, ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் வந்து என்னது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஒரு பேராமீட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்குது அண்ட் தென் ரெஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு இருக்குது. ரெஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னா 3 டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 3 டாட் போட்டுட்டு நீங்கள் ஒரு பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர் கொடுத்தாலுமே அதை வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதான் வந்து 3 டாட் அப்படின்னு சொல்லுவோம், இதான் ரெஸ்ட்னு சொல்லுவோம். இதையே வந்து நீங்கள் அரேக்குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு அரேவை இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணுறதுக்கு அதே ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் இது ரெண்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசுகிறப்போ ஃபங்க்ஷனில் ஸ்கோப்பிங் என்னன்னு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்பிங்கில் லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பிங்கன்னா அதுக்கு பேர் கால் பேக் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்க, உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வெளியே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து க்ளோஷர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஷர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஷர்ஸ், ஹாய்ஸ்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திஸ் கீவேர்ட், திஸ்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெத்தட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாரோ பண்ணுறது அண்ட் இதில் வந்து வேற ஒரு மெத்தட் வந்து நீங்கள் கால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். அண்ட் பைண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த திஸ் கீவேர்டுன்றது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இதை போட்டிருந்தீங்கன்னா உங்களோட பழைய சின்டாக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதை எப்படி அதை ஆன் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும், ஆஃப் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பார்ப்போம். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதாவது எப்படி வந்து செட் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று இருக்குது, செட் டைம் அவுட் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் வந்து எப்படி வந்து உங்களோட ஃப்ளோ வரும். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் என்ன தான் மேலேருந்து கீழே வர லாங்குவேஜாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் லாங்குவேஜ். அப்போனா இந்த லைன் வந்து தேர்ட் லைன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அது பாட்டு 4th 5th லைன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். கடைசியாக இந்த 10 நிமிஷம் கழிச்சு அந்த தேர்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கோலாராக வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஏசிங் எக்ஸிக்யூஷன் வந்து எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஈவென்ட் லூப்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசோர்ஸ் வந்து நமஸ்தே ஜாவாஸ்கிரிப்ட் தான். நான் வந்து பர்சனலாக அதில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து கால் பேக்ஸ் அண்ட் ப்ராமிசஸ். கால் பேக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ப்ராமிசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராமிஸ்னா என்ன, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறோம், அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஏபிஐ எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏபிஐ அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஏபிஐல பார்த்தீங்கன்னா வந்து XML HTTP ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஃபெச் அப்படின்னு இருக்குது. இந்த XML HTTP ரெக்வஸ்ட் தான் மாடர்னாக வந்து ஏஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜாக்ஸ்னு சொன்னாங்கன்னா பேசிக்கலி ஒரு கால் அடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற மாடர்னான மெத்தட் வந்து ஃபெச், கொஞ்சம் பழசு வந்து XML HTTP ரெக்வஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் ஒரு ஏபிஐ கால் அடிச்சு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க. ஏபிஐஸ் இஸ் அ மஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐட்ரேட்டர்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட் தான். இது வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையானப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாடியூல்ஸ் எப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி அதை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் தென் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மெமரி வந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அண்ட் அந்த கார்பேஜ் கலெக்ஷன்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற சில ஓல்டு ஸ்ட்ரிக்ட்லி டைப் லாங்குவேஜில் கூட வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து கொடுக்காம இருக்காங்க. பட் ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் அது கொடுத்துருக்கிறது வந்து பெரிய அட்வான்டேஜ் நமக்கு, விச் ப்ரிவென்ட்ஸ் மெமரி லீக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் டெவ் டூல். க்ரோம் டெவ் டூல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இன்டெப்த்தாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது வந்து பெரிய ரீச் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த கமெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அதில் எப்படி வந்து நம்ம டீபக் பண்ணுறது, அதில் வந்து எப்படி டைப்ஸ் ஆஃப் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஒரு ஏபிஐ கால் எப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி நான் நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ரோட் மேப் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ரியாக்டோ, ஆங்குலரோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து போகலாம். நான் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்குற ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை நல்லா கற்றுக்கோங்க. இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு ரியாக்ட் டெவலப்பரை விட இல்லை ஒரு ஆங்குலர் டெவலப்பரை விட உங்களால் அதிகமான சேலரி வாங்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணுற டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்கை ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. எல்லா இன்டர்வியூலையும் இதை தான் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோஸ் கம்மியாக எடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்மி சேலரிக்கு தான் போக போகிறீங்க. ஸோ பேசிக்ஸ் இஸ் அ மஸ்ட். பேசிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆனீங்களாலும் சரி, உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து எஃபிஷியண்டாக கோட்
ஓட்டிக்க முடியும். புதுசாக ஒரு கோட் பேஸ் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து சேரும். இதுதான் வந்து நான் ஜாஸ்க்கு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். தட்ஸ் பின். கீப் கோடிங். பை.